राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर तीर सूरांजनेय स्वामी की जय। இன்னைக்கு சமர்த்த ராமதாசர் 100வது நாள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா நாம சமர்த்த ராமதாசர் வைபவம் அனுபவிச்சுருக்கோம். நடுநடுல நான் சில ஊர்கள்லாம் போகும்போது தொடர்ந்து சத்சங்கம் ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. இப்படியும் ஒரு 4 மாசமாக சமர்த்த ராமதாசரோட நமக்கு ஒரு வாழ்க்கை. இந்த சமர்த்த ராமதாசர் ஆரம்பிச்ச பிறகுதான் அழகா ராம்லல்லாவுடைய பிராண பிரதிஷ்டை இதெல்லாமே நாம் அனுபவிச்சுருக்கோம். ராஷ்டிர குரு, இந்த ராஷ்டிரம் நன்னா இருக்கணும், ஹிந்து ராஷ்டிரம் ஆகணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு பிரயத்தனப்பட்டவர் சமர்த்த ராமதாசர். ராஷ்டிரம் நிஜமாவே தேசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பக்தி. இது சனாதன தர்மத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. இங்க பக்தி பண்றது தேசத்தையும் லோகத்தையும் உத்தேசிச்சு. தனி மனிதன், ஆத்மா, பகவத் தியானம் இதெல்லாம் முக்கியம். நாம வாழ்கின்ற சமூகம், சமுதாயம், காலம், சூழ்நிலை இது எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான். அதனாலதான் யுகங்களுக்கு ஏற்ற மாதிரி தர்மத்தையே ரொம்ப அழகா சொல்றோம். கிருத்தேயத்யாயதோ விஷ்ணும் திரேதாயம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத் ஹரிகீர்த்தனாத். யுக தர்மங்கள்னு சொல்லும் பொழுதே கிருத்தயுகத்துல தியானம் பண்ணணும்னு இருக்கு. திரேதாயுகத்துல அவ்வளவு அழகா கிருத்தேயத்யாயதோ விஷ்ணும் திரேதாய நஜதோ மகைஹி யாக யஜ்ஞாதிகள் துவாபரே பரிச்சரியாயாம். துவாபர யுகத்துல அர்ச்சனை இதெல்லாம், கலியுகத்துல நாமசங்கீர்த்தனம் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த யுகம், அந்த வாழ்க்கை, அந்த சூழ்நிலை, அந்த இருக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் உத்தேசிச்சுத்தான் ரொம்ப அழகா சனாதன தர்மத்தினுடைய தர்மங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா இருக்குது. குடும்பத்தில் வாழறோம்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தர்மங்கள். அதனாலதானே பீஷ்ம பிதாமகர் நிறைய தர்மங்களை பற்றி பேசுறார். அப்பா அம்மா தர்மம், குழந்தைகள் தர்மம், ஒரு எஜமானனுடைய தர்மம், வேலைக்காரனுடைய தர்மம், வியாபாரியுடைய தர்மம், நிறைய தர்மங்கள் பேசுறார் நம்ம பீஷ்ம பிதாமகர். அப்ப ராஷ்டிரம் அப்படின்றது ரொம்ப அவசியம். அதுவும் இந்த தேசமும் அவதாரங்களுடைய தேசம், ஆச்சாரிய புருஷர்களுடைய தேசம், தெய்வீக தேசம். இங்க மற்ற தேசங்கள் நம்ம எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு போயின்றிருப்பா. இந்த பாரத தேசத்துல என்னைக்குமே தெய்வீகத்தை முன்னெடுத்துட்டு தான் எல்லாமே பண்ணும். தெய்வீகத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா உடனே டெவலப்மெண்ட் இல்லை, இல்லாட்டி அப்படியே ஒரு காட்டுவாசி வாழ்க்கை அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு காட்டுவாசி வாழ்க்கையே புரியறது இல்லை. காட்டுவாசி வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை, இயற்கையோட ஆனந்தமா வாழ்வது எப்படி, அதுதான் காட்டுவாசி வாழ்க்கை. நம்ம நினைச்சிட்டு காட்டுவாசி அப்படின்னா உடனே அவள் அன்கல்ச்சர்டுன்னு. நிஜமாவே அவளுக்கு நிறைய விஷயங்கள்ல அழகான ஒரு கல்ச்சர், ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு சமுதாய நல்லிணக்கம் எல்லாமே இருக்கும். அவ கூட்டம் அப்படியே ஒன்னா சேர்ந்தா இருப்பான். நம்ம அந்த காலத்துல நான் பார்ப்பேன்,
இந்த குருவிக்காரெல்லாம் அவள்லாம் பார்க்கணும். நிஜமாவே அவளுக்கு ஒரு கட்டுக்கோப்பு உண்டு. சாயங்காலம் 6 மணி ஆயிடுத்துன்னா எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துடுவா. உடனே கூட்டமாக தான் ஒரு இடத்துக்கு போவா. என்ன விற்கிறாளோ எல்லாம் ஈக்குவலாக பிரிச்சுப்பா. நிறைய உண்டு. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை உண்டு. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் நாகரீகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்னெல்லாம பேசிட்டு இருக்கோம். ஏதோ கிராமத்தில் இருக்கா, இல்லாட்டி காட்டுக்குள்ள இருக்கா, இல்லாட்டி ஆதிவாசிகளாக இருந்தால் அவளுக்கு நாகரீகம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவளுக்கு அழகான ஒரு அவா உலகத்துக்கான அவா வாழ்க்கைக்கான ஒரு நாகரீகம் அவளுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப சமர்த்த ராமதாசர் இந்த இந்து ராஷ்டிரம் அப்படின்ற ஒன்னுத்த லட்சியமா வச்சுண்டு மதங்கள், கோவில்கள், பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஹிந்துக்களை ஒன்று சேர்க்கணும், மகோன்னதமான ஹிந்து சாம்ராஜ்யம் ராமராஜ்யம் வரணும் அப்படின்னு ஆசை. அதனால அவர் விதைச்சது 400 வருஷங்களுக்கு முன்னாடி விதைச்சதெல்லாம் இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாளைய எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகள், அவளுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப அழகான ஒரு அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யத்துல சௌக்கியமா இருப்பார்கள். அந்த கேரண்டி நான் எப்பயுமே சொல்றேன், இன்னைக்கு நிச்சயமாவே சொல்றேன் நான். ஏன்னா சமர்த்த ராமதாசருடைய கனவுகள் எல்லாம் நினைவாயின்னு இருக்கு. அதுல ரொம்ப அழகா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல நமக்கு 100வது நாள் ரொம்ப அழகா சமர்த்த ராமதாசர். அதில் கூட நேற்று கூட பேசிட்டு இருக்கும் பொழுது வேணாபாயி, அக்காபாயி அவளை பற்றி பேசிட்டு இருந்தோம். அக்காபாயின் இடத்துல வேணாபாயை இந்த கண்ணுக்குட்டியை பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு ரொம்ப வாத்சல்யத்தோட வாஞ்சையோட ஒப்படைக்கிறார். அந்த வார்த்தையை வேணாபாய்க்கு ஒரு தைரியத்தை, நம்பிக்கையை அவளை உருக வைக்கிறது, நெகிழ்ச்சி ஆக்குறது. கண்ணுக்குட்டின்றாரு என்ன, இத்தனை தூரம் உரிமையா, இத்தனை தூரம் அக்கறையா. ஏன்னா கண்ணுக்குட்டி சமயத்தை அம்மா கிட்ட ஓட்டி வந்துட்டான்னா அந்த ஜாகிரதையா பார்த்துக்கணும் இல்லையா. அந்த மாதிரி சர்வ ஜாகிரதையா அவளை பார்த்துக்கோ அப்படின்றா. அக்காபாய் கண்கள்ல கண்ணீர். ஏன்னா ஒரு காலத்துல அவள் இந்த கண்ணுக்குட்டியா தான் இவளும் வந்திருக்கா. இதே சமர்த்த ராமதாசர் இடத்துல இந்த அக்காபாய் கன்றாகத்தான் வந்தாள். அக்காபாய் அவளுடைய வாழ்க்கை, அவளை இதே மாதிரிதான். அம்மா, அப்பா, குழந்தை, நல்ல குடும்பம், ரொம்ப ஸ்ரத்தையுடைய குடும்பம், பக்தியுடைய குடும்பம், ரொம்ப தூரம் தர்மத்தில் ஈடுபாடு உடைய குடும்பம். அவளுக்கும் கல்யாணமாகிறது. கல்யாணமாகி அவளுக்கு கணவனை இழந்து விடுறான். இதே மாதிரிதான் வேணாபாயினுடைய அதே மாதிரி சரித்திரம். நிஜமாவே நான் ஃபர்ஸ்ட் ராமதாசர் சரித்திரம் வாசிக்கும் பொழுது முதல்ல எனக்கு இந்த சஜ்ஜன்கட் அங்கெல்லாம் போகும்பொழுது ஏன்னா நான் அப்பதான் என் மனசுல இந்த மாதிரி கணவனை இழந்தவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காள், இதுக்கெல்லாம் எந்த பெரியவாளும் வாய்ஸ் கொடுக்கவே இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு விடுதலையே இல்லையா அப்படின்னு ஒரு ஆதங்கம், ஒரு கோபம். நான் சொல்றது ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன் நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்ச சமயத்துல என்னுடைய தேடல்கள். அப்பெல்லாம் ஒரு கோபம் வரும், அது எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப சமர்த்த ராமதாசர் சரித்திரத்துல எனக்கு மெயினா தெரிஞ்சது இந்த லேடிஸ்லாம் தான். இவாள்லாம் யங் விடோஸ், இவாளை மதங்கள் எல்லாம் பார்த்துக்கும்படியா சமர்த்த ராமதாசர் நியமிச்சார் அப்படின்னு வாவ் அப்படி நிஜமாக வாவ் ஃபேக்டரா தான் எனக்கு சமர்த்த ராமதாசர். இன்னைக்கு சொல்ற மாதிரி இவ்வளவு டீட்டெயில்டா சமர்த்த ராமதாசர் வைபவம் தெரியாது. சத்ரபதி சிவாஜியோட குரு இந்த மாதிரி சில ரெவல்யூஷன் பண்ணியிருக்கார். பட் அதுல முக்கியமா என்ன பாதிச்சது எனக்கு இப்பயும் ஞாபகம் இல்லை. சஜ்ஜன்கள்ல யாரோ ஒருத்தியோட சமாதி இருக்கு. ஐ திங்க் வேணாபாய் தான் நினைக்கிறேன், வேணா சுவாமி தானா இல்லாட்டி வேற யாரும் ஞாபகம் எனக்கு. வேற யாரோ ஒரு லேடி எனக்கு பார்த்தா தெரியும். நான் அவளுக்கு அங்க சமாதியே உண்டு. சஜ்ஜன்கள்ல சமாதி தான் நினைக்கிறேன். நான் அந்த சன்னதி பார்த்துருக்கேன். நான் அப்படியே கொஞ்ச நாள் உட்காந்துட்டு இருந்தேன், அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டே இருந்தேன் அந்த சஜ்ஜன்கட். ஏன்னா அது ஒரு சுகம். எனக்கு சஜ்ஜன்கட் போகும்போது பிரமிப்பா தான் இருந்தேன். அந்த ஒசரத்துல அந்த கோட்டைக்குள்ள அங்க இருந்த வேத பாடசாலை, அங்க இருக்க ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி, அங்க தூரத்துல தெரியக்கூடிய ஒரு நதியினுடைய அணை, என்ன நதின்னு கூட இப்ப ஞாபகம் எனக்கு பார்க்கணும். அது அங்கிருந்து கல்யாண் சுவாமி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வருவார். இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு. சஜ்ஜன்கள் ஒரு நல்ல மத்தியான சமயத்துல தான் போனோம். போய் முதல்ல அங்க பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான் சஜ்ஜன்கடை சுற்றி பார்த்தோம். அமேசிங்கா இருந்தது. ஸோ சமர்த்த ராமதாசர் அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்
இந்த விதவைகள், இந்த விதவைன்ற வார்த்தை எப்பயுமே சொல்ல மாட்டேன், கணவனை இழந்தவர்கள், அந்த அடையாளமே அவசியமே கிடையாது, பட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ற அவ்வளவுதான். அப்ப இந்த அக்காபாயும் அவள் பாட்டுக்கு இருந்தவள். அவள் அப்பாவும் ரொம்ப தீவிரமான அந்த ஹிந்து சாம்ராஷ்டிரம், இந்த முகமதியர்கள்லாம் அவ்வளோ பாடுபடுத்துறாள், இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கோபம். அவர் சொல்லியாச்சுன்னா ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் கட்டுப்படுவார். அவர் வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது. எல்லா இடத்துலையும் அன்போட பழகுவார். இந்த தாரதமியங்கள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் உடச்செறிஞ்சுட்டு போகணும் அப்படின்லாம் ரொம்ப தீவிரமா இருப்பார். ஸோ அவருக்கு வந்து ராமதாசரை பத்தி கேள்விப்பட்டோன்னே அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு, அத்தனை ஆனந்தம். அதனால சமர்த்த ராமதாசர விஷயங்கள்லாம் கேட்ட உடனே ஜோர் ஜோர் அப்படின்னு கொண்டாடுவார். சமர்த்த ராமதாசர் இந்த அக்காபாய், அவள் வந்து கணவனை இழந்தவள். வேணாபாய்க்கு மாமனார் மாமியார் சப்போர்ட்டிவா இருந்தா, தம் பொண்ணு மாதிரி இருந்தா. அக்காபாய் விஷயத்துல நேர் ஆப்போசிட். இவளாலதான் எங்களுக்கு இந்த புத்திர சோகம் வந்துடுத்து அப்படின்னு அவளுக்கு அபிப்பிராயம். ஒரு பைத்திகார்த்தனம். நான் நிறைய படிச்சவாளையே பார்க்கிறேன். இந்த திருஷ்டி, அடுத்தவாளுடைய வைத்தறிச்சல் மூலம் நிறைய சொல்லிட்டு இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய இன்செக்யூர்டு ஃபீலிங், நம்முடைய பயம், நம்முடைய இயலாமை, இதெல்லாம் வந்து அடுத்தவா மேல ஏறிட்டு நாமளா போட்டு அதில் திணிச்சிடுறோம். உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் நடக்கிறது. நம்ம பாசிட்டிவா இருக்கணும், எல்லாம் பார்த்து பழகிக்கணும், என்ன வர்றதோ ஏற்றுக்கணும். இது எனக்கு தெரிஞ்சு இதுல எனக்கு குருஜி அம்மா சொல்லி கொடுத்த பாருங்க, வர்றதை ஏத்துக்கோ. அது இன்னும் என் காதுல ஒழிச்சுட்டே இருக்கு. சில சமயங்கள்ல அதிர்ச்சியா விஷயம் தான், வர்றதை ஏத்துக்கோ, இவ்வளவுதான். இந்த குரல் மட்டும் எனக்கு எப்பொழுதுமே ஒரு பலம். அதுதான் குருஜி வர்றதை ஏத்துக்கோடா அப்படின்னா. எல்லாத்துக்கும் ஒரு புலம்பல், எல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ஷன், எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி. என்ன பைத்திகார்த்தனமா இருக்கு. நடக்கிறது வந்தாச்சு, ஏத்துக்கோ, அவ்வளவுதான். ரொம்ப அழகா இருக்கும். அது அது ரியாக்ட், அதிர்ச்சியெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல ஏத்துக்கோ. நீ ஏத்துண்டாச்சுன்னா சரி, இது ஏத்துண்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்பதானே தெரியும். ஏத்துக்க திராணி இல்லாத பொழுது தானே அதிர்ச்சி. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன், கையும் ஓடல காலும் ஓடல, எல்லாம் என்னன்னா நான் ரெடி இல்லை அதை ஏத்துக்கிறதுக்கு. இந்த சைக்கோ கவுன்சிலர்ஸ் எல்லாம் சொல்லுவா, அக்செப்ட் பண்ணிக்கணும். அது சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ மானமோ அவமானமோ புகழோ அவமரியாதையோ நம்பிக்கை துரோகமோ எதிர்பாராத உதவியோ எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மரம் செடி கொடிகள், ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறது. மரத்தை பார்த்து 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 செடி நல்லா தண்ணி விட்டு வளர்ப்பா. கடைசியில் ஒரு நாள் அவளே வெட்டுவா வாழை மரத்தை. இவ்வளவு நாள் நான் உங்க வீட்டில் வளர்ந்தேனே, அதெல்லாம் அவ பாட்டு வெட்டுவா. இந்த மாதிரிதான் உலகம். கொண்டாடும், அப்புறம் திடீர்னு தூக்கி போடும், அதுக்கப்புறம் நம்மளை உதாசீனம் பண்ணும், கண்டுக்கவே கண்டுக்காது, திருப்பி ஒரு காலத்தை கண்டுக்கும். இது வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அப்ப நிறைய கிடைக்கிறோம், அது வேலை கிடையாது. நம்ம என்ன சூரியனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம், டெய்லி வர என்ன பெரிய மரியாதை கொடுக்கும். டெய்லி போய் சூரிய பகவானை கை கூப்பி இந்த வாழ்த்தின்னு இருக்கோம், ஒன்றும் கிடையாது. சந்திரன் எல்லா நாளும் தான் வர, எத்தனை நாள் நாம பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் ஆகாசத்துல கொட்டி கிடக்கு, எத்தனை நாள் ரசிக்கிறோம். பூமி எவ்வளவு தூரம் மதிக்கிறோம். பூமியில எல்லா வேலை இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்றோம். அந்த பூமியை எவ்வளவு தூரம் நினைக்கிறோம். பூமியில வாடுற நம்மளை பத்தி நினைக்கிறோம், பூமியை பத்தி என்ன நினைக்கிறோம். பல விஷயங்கள்ல ஒண்ணு கண்டுக்கிறதே கிடையாது. ஆனாலும் இயற்கை நடத்திட்டு தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுற. அக்கா பாயே மாமனார் மாமியார் அவளை அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. சில இடங்கள்ல அவளுடைய அண்ணாவோட அவள் இருந்தா, அவள் அப்பா அம்மா எல்லாம் போயிட்டான்னு சொல்றா. சில இடங்கள்ல அப்பா அம்மா கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்றா. ஊர்லயும் அவள் ராசி இல்லாதவள், உடனே முத்திர குத்துருவா இல்லையா, ராசி இல்லாதவள், அபாகியவதி, துர்பாகியவதி. நம்மளை பார்த்தா இன்னைக்கு பொழுது நல்லா போகாது, இவளுடைய தரிசனம் கிடைச்சாச்சுனாலே முடிஞ்சது கதை, இப்படிலாம் ஒரு மூட நம்பிக்கைகள் இன்னி வரைக்கும் இருக்கு. பைத்திகார்த்தனங்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். முட்டாள்தனம். அப்ப என்ன, மனைவியை இழந்த ஆண்கள் எல்லாம் இவனை பார்த்தா துர்பாகியவான் அபாகியவான், இவனை பார்க்கவே கூட முகத்தை மொழிக்கூட யாருக்கா தோன்றதான்னு, பொண்டாட்டி இல்லாம கஷ்டப்பட கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு கேட்பா. இதே உலகம் இப்படின்னு அப்படி இருக்கு இல்லையா. பைத்திகார்த்தனம்.
ஆனா ஸ்திரீகளுக்கு போதுண்டாப்பா சாமி இன்னொரு கல்யாணம் பண்றது நிறைய பேர் தைரியமே கிடையாது. சில பேர் இந்த காலத்தை பண்ணிக்கிற தப்பே கிடையாதுன்னு சும்மா சும்மா இள வயசா இருக்கா, என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில? ஊர் உலகம் எல்லாம் கஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பார்க்கும், எதையான ஒரு மாதிரி பேசும். அதை விட இன்னொரு கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழறதுல குத்தமே கிடையாதுன்னு நான். இன்னாருடைய மனைவி, எனக்கு இந்த குழந்தைகள் இருக்கா, இது என்ன ஆயிடுத்து? அதனால என்ன, இள வயசு தானே, தப்பு வழியில போக முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் அவளை மிஸ்யூஸ் பண்ண முடியாது, மிஸ்கைட் பண்ண முடியாது. இதெல்லாம் நியாயமான விஷயங்கள். இதுக்கு பெருசா புராண இதிகாசங்கள்ல உதாரணங்கள் இருக்கான்னா தேடி கண்டுபிடிக்கணும். அப்படியே இருந்தாலும் காலத்திற்கு தகுந்தாற் போல சில விஷயங்கள் அவசியம்தான். இப்ப திருப்பதிலாம் போறோம், ட்ரெடிஷன் சொல்றோம், இன்னும் பக்கம் சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருக்கத்தானே செய்யறது. அங்க டிஜிட்டல் டிஸ்பிளே எல்லாம் வச்சுதானே இருக்கா, எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டா தானே இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் டிக்கெட் முதற்கொண்டு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் தானே. மெட்டல் டிடெக்டர்லாம் என்ன விஞ்ஞான பூர்வமாக தானே, இதெல்லாம் ட்ரெடிஷனான மெட்டல் டிடெக்டர். எந்த ஊரில் ட்ரெடிஷன்? ஒரு ட்ரெடிஷனும் கிடையாது. கோவிலுக்குள்ள நுழையிற வரைக்கும் மெட்டல் டிடெக்டர் வச்சுட்டு தான் இருக்கும். அது எப்படி தப்பாகும்? அப்போ சில விஷயங்கள்லாம் காலத்திற்கு ஏற்றார் போல, யுக தர்மம் போல சில விஷயங்கள்லாம் காலத்தில் வர்றது அப்படின்னா அது நீங்கள் நினைச்சாலும் தடுக்க முடியாது, நான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதை எவ்வளவு தூரம் கெடுதலாக்காம பார்த்துக்க முடியுமோ அவ்வளோதான் கெடுதலாக்காம பார்த்துக்கலாம். இப்போ மொபைல் இல்லைன்னு நீங்கள் உட்காந்து நான் வாட்ஸ்அப் சொல்ல போகிறேன், நீங்கள் தான் கேட்க போகிறீங்களா? இது வாட்ஸ்அப் இருக்கு, மொபைல் இருக்கு, நெட் இருக்கு. சரி, இது நம்ம என்ன பண்ணலாம்? வாட்ஸ்அப் சத்சங்கம் போடலாம், டெய்லி ராமதாசர் கதை, துக்காராம் சரித்திரம், மீரா சரித்திரம் இதெல்லாம் போடலாம், கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்பே கூடாது, பேன் பண்ண முடியுமா? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்டர்நெட்டே கட் பண்ண முடியுமா? அதுவா மழை பெஞ்சு வெள்ளம் கட்டானா உண்டு, அவ்வளோதான். அப்ப அந்தந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்களை எவ்வளவு உபயோகப்படுத்திக்கணும்ன்றது நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அவளை துர்பாகியவதி அபாகியவதி எல்லாம் சொல்றா. அதெல்லாம் கேட்டு கேட்டு அவளுக்கு ஒரு அசாதாரணமா சொன்ன மறுத்து போயிடுது. சரி, அவ்வளவுதான் இந்த உலகம். அவன் செத்து போனதுக்கு என் உடம்ப பார்த்து துர்பாகிய எவ்வளவு பைத்தியக்காரன் இப்படி சொல்லணும். அவனுக்கு இவ்வளோ வாழை கொடுத்து வைக்கலான்னு சொன்னா நியாயம். அவன் போனதுக்கு இவ்வளவு போயிட்டு எல்லாம் இது நிறைய தப்பு பண்றான். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். பெருசா ஆஹா ஓஹோ படிச்சவான்னு சொல்றவா வரைக்கும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறைய நான் சொல்ல. படிச்சவான்னு சொல்றதுனால அவளோட புத்திலாம் நிறைய இருக்கும்ல, அரசியல்லாம் ஒண்ணுமே கிடையாது. படிக்காத வாழ்க்கை அறிவே இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன். படிக்காத வாழ்க்கை அனுபவ அறிவு இருக்கும். இது எல்லாமே வாழும் சூழ்நிலை, அவ உலகத்தை பார்க்கிற விதம், வாழ்க்கையை ஏத்துக்கிற விதத்தை பொறுத்துதான் அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க ஒழிய மற்றபடி படிச்சுட்டா அறிவு வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. படிக்கிறேன்னா அறிவே இருக்கான் இல்லை. படிக்கிறது அறிவு பலவிதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இவள் பார்த்தா ஒன்று புரிஞ்சு போயிடுத்து, இந்த உலகம் எப்பொழுதுமே யாரை வேணா அதை வேணா சொல்றது ரெடியா இருக்கு. ஆனா அவள் பாடு இருந்துன்றது அந்த சமயத்துல தான் சமர்த்த ராமதாசருடைய வருகை, அவருடைய சத்சங்கம், அவருடைய காம்பீரியமான தத்துவங்கள் இதெல்லாம் அப்பாவுக்கு அவ்வளவு பிடிச்சு போயிடுத்து. தன் வீட்டுக்கு வர சொல்றார், அழகா வரார், ஆனந்தமா சத்சங்கம் பண்றார், அனுகிரகம் பண்றார். அப்ப அப்பாவே சொல்றார், இந்த குழந்தை இங்க ஒன்றும் நிம்மதியா இல்லை, எல்லாரும் அவளை போட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கா, பேசாம நீங்க அவளை அழிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு, மனோபலம் இருக்கு. அவளை சுத்தி தைரியமான ஆட்கள் தான் அவளுக்கு வேணும். தைரியமான ஆட்கள் இருந்தா உலகத்தை ஃபேஸ் பண்ற மனோபலம் கிடைச்சிடும். நான் சொல்றேன், ஒத்துக்கிறா, என் மனைவி ஒத்துக்கிறானா, ஒரு எல்லைக்கு மேல சமுதாயத்துல சமூகத்துல பந்துக்களுக்கு நடுவில் அவள் நிராகரிக்கப்படும் பொழுது எங்களுக்கும் ஒத்துக்கொள்ள முடியல, அது நன்னாவும் இல்லை. எப்படி இருந்தாலும் உலகம் அவளை நிராகரிச்சாச்சு, இனிமேல் ஒன்றும் அவளை பெருசா கொண்டாட போறது இல்லை. அவள் உங்களோட இருக்கட்டும், உங்க சத்சங்கத்தில் இருக்கட்டும், அங்க ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு ஆசிரமத்துடைய மட்டத்தினுடைய வேலைகள் பார்த்துட்டு அவள் இருக்கிற வாழ்க்கைய தைரியமா சந்தோஷமா நிம்மதியா பகவத் தியானத்தோட வாழட்டும். நாங்க எங்களுக்கு பயந்து அவளை அனுப்பல. அவளுக்கு சுத்தி வர ஒரு பாசிட்டிவிட்டி வேணும். ஒரு உங்களுடைய அந்த காம்பீரியம், உங்களுடைய அந்த அக்கறை உரிமை எங்களை விட நீங்க அவளை நன்னா பார்த்துப்பேன், அதனால நாங்க தைரியமா அனுப்புறோம்னு சொல்ல சமர்த்த ராமதாசர் பாடி பொண்ணுன்னு அழிச்சுட்டு வந்துட்டார். அந்த தைரியம் அது ஏன்னா உலகம் என்ன சொல்லும், இது ஒரு சின்ன பொண்ணா இருக்கே. அவர் சரியா சொன்னோம்னா
மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். அவருக்கு கணமே கிடையாது. அந்த அவர் கல்யாணத்தையே வந்து சாவதான் ஓடி வந்தவர் போய் இங்க போய் இவ்வளவு பார்த்து என்ன பண்ண போறார்? அவருக்கு அந்த பேதமே கிடையாது. அவர் அது ஆஞ்சநேய சுவாமியுடைய ஸ்வரூபம், அவ்வளவுதானே. அவரை பொறுத்தவரைக்கும் எல்லா ஜீவன் ஒண்ணுதான். அதனால அவளை அழிச்சுட்டு வந்துட்டார். சாஃபல்ல அவள் வந்துட்டா. அவ்வளவுதான். ஊரெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறது. அக்காபாய ராமதாசர் இதெல்லாமோ பேசுறது. அப்ப ராமதாசர் இதுக்கெல்லாம் விலையே கொடுக்க மாட்டார். அவர் காது படவே பேசினாலும் அதுக்கு எவ்வளவு தூரம் விலை கொடுக்கணும்ன்றது நம்ம கிட்ட தானே இருக்கு. இன்னைக்கு கூட ரொம்ப அழகா ஒரு கோட் யாரோ எழுதியிருக்கா, படிச்சேன். யாராவது ஒன்ன வந்து முட்டாள் அப்படின்னு சொன்னா வாய் மூடியே இருந்துடும். அப்ப நீ முட்டாள்னு நம்ம நினைச்சுப்பா. அதை விட்டுட்டு வாயை திறந்து பேசி நீ முட்டாள்ன்றத நிரூபணம் பண்ணிடாதே. பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம தப்பா நினைக்கிறோமோன்னு ஒரு நாள் யோசிப்பா. நீ பேசிட்டேன்னா நீ முட்டாள் கன்ஃபார்ம் ஆயிடும், டவுட்டை கிளியர் பண்ணிடாதே அப்படின்ற. சில பேர்லாம் பேசவே கூடாது. சில விஷயங்கள் பிரஸ்தாபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சமர்த்த ராமதாசர் அழகா சொல்றார், மற்றவாழ மாதிரி நீ பிக்ஷை எடுக்க போ அப்படின்றார். அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்திரீகள் பிக்ஷை எடுக்க போகிறதுன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. அது குருகுல வாழ்க்கை அதெல்லாம் உண்டு. ஆனா கல்யாணமாகி கணவனை இழந்த ஒருத்தி ஒரு வீட்டு வாசல்ல நின்று பிக்ஷை எடுக்கிறதுலாம் அந்த காலத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு என்ன சொல்றது பெரிய ரெவல்யூஷன். சாதாரண ரெவல்யூஷன்லாம் கிடையாது. அப்ப எவ்வளவு தைரியத்தை அவளுக்கு கொடுத்திருப்பார் அவர். நீ ஒரு ஜீவன், எல்லாரும் பிக்ஷை எடுக்க போற, நீ பிக்ஷை எடுக்க போ அப்படின்ட்டார். கல்யாண சுவாமி உத்தவெல்லாம் ஒரு பக்கம் பிக்ஷை எடுப்போம், இவளும் போவா. ஒவ்வொருத்தரும் சொல்ல என்ன அநியாயமா இருக்கு, இவள் எப்படி இப்படி பிக்ஷை எடுக்க வரலாம்? இவர் ஒரு பக்கம் வந்து முகமதியர்களோட சண்டை போட எல்லாம் பண்ற வாஸ்தவம், கோவில்லாம் கட்டுற வாஸ்தவம். இன்னொரு பக்கம் சம்பிரதாயத்தை கெடுத்துருக்காரு. இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றுறது என்னைக்குமே ஒரு கூட்டம் உண்டு, அது பேசிட்டே இருக்கும். சம்பிரதாயத்துக்கு ஒரு துரும்பு கூட கிள்ளி போடாது. ஆனா யாராவது எதானம் பண்ணா இது சம்பிரதாயத்திற்கு இது காலங்காலமா நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ எத்தனை ராமானுஜர் காலமா இருக்கட்டும், சங்கரர் காலமா இருக்கட்டும், யாருடைய காலமான எடுத்து பாருங்க, சம்பிரதாய விரோதம், சாஸ்திர விரோதம், அதர்மம், கலிமுத்தி போயிடுது. இது ரொம்ப ஜெனரல் டயலாக் எல்லா காலத்திலையும் வரும். ஆனா மகாத்மாக்கள் இதை பத்தி கவலையே படாம அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. இவள் போறா, பிக்ஷை கேட்கிறா. சில பேர் அது எப்படி இப்படி வர முடியும், அவ அப்பா அம்மா அப்படி அனுப்புன, அவளுக்கு அறிவு இல்லையா, சனி தெளிச்சு விட்டுட்டா, அவ்வளவுதான். இந்த சாது ஐஷன் வந்துவிட்டார், அது எப்படி அவளை வச்ச மடத்தை வச்சுக்க வேண்டாமா, மடத்தை வச்சுக்கிறதே தப்ப, சரி அதுக்கப்புறம் பிக்ஷை எடுக்க விடலாம். இவ காதுபடவே இஷ்டத்துக்கு பேசலாம். சமர்த்த ராமதாஸ் ட்ரைனிங் எப்படின்னா, இந்த அவமானங்கள்லாம் ஆலாகல விஷம் போல சிவபெருமான் மாதிரி குடிக்க பழகிக்கோ. இதுக்கு ரிப்ளை பண்றதுக்கோ, இதுக்கு அவா கிட்ட சண்டைக்கு போகிறதோ அவசியம், இதுக்கு ரியாக்டே பண்ணாதீங்க. சிவபெருமான் எப்படி ஆலகால விஷத்தை அப்படியே சாப்பிட்டு அடக்கின்றாரோ அந்த மாதிரி அடக்கிண்டு போயிட்டே இருக்கும். இதை அவன் சொல்றா, திட்டுறா, ஏத்துக்கோ, அவமானப்படுத்துறா, ஏத்துக்கோ. ஆலகால விஷம் மாதிரி முழுங்கிட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். நோ ரியாக்ஷன், நோ ரிப்ளை. சத்தியமா இது என்னன்னா, நீங்க பலமாயிடுவேன். அந்த விஷம் உங்களுக்குள்ள அப்படி ஓரத்தில் அது செட்டில் உங்களுக்கு சக்தியா மாறிடும். அவளுக்கு உங்களை கிட்ட பயம் வந்துடும். எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் ரிப்ளை பண்ணிண்டோ, ரியாக்ட் பண்ணிண்டோ, இதுக்கு அதுக்கு இதுன்னு போகவே போகாதீங்க. காலம் வரும், அந்த காலம் வரும்பொழுது பகவானே சங்கல்பம் பண்ணும், அப்ப ரியாக்ட் பண்ணிடுங்கோ, அப்ப ரிப்ளை பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் என்ன ஆயிட போறது, நம்ம கிட்ட மாட்டியே தீரணும். ஏன்னா யார் எதை கொடுத்தாலும் உலக வாழ்க்கை திருப்பி கொடுக்கும். நம்ம கிட்ட ஒருத்தர் கொடுத்தாருன்னா திருப்பி நமக்கும் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு என் அனுபவத்தை நான் சொல்றேன். ஒரு காலம் வரும், அப்புறம் திருப்பி கொடுத்துருங்க, கவலையே பட வேண்டாம். அது வரைக்கும் புலம்பாதீங்க. நான் நினைச்சுட்டே இருக்கேன் இன்னைக்கு மாறப்போறது, அதெல்லாம் வரும், நிச்சயமா வரும். ராத்திரி வந்தா பகல் வரணும், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வந்தான்னு சொல்லுவா இல்லையா. வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியும் ஏறும். நான் நிறைய இந்த ஆஸ்திரேலியாவிலாம் பார்த்துருக்கேன். அவள் இந்த வீக்கெண்ட் ஆயாச்சுன்னு அப்படியே போவா. அவள் ஒரு வண்டி வச்சிருப்பா, அதுலேயே அவளோட அந்த போட்டை ஏற்றிப்பா, போவா, ஒரு 5வது இடத்துல வண்டி நிறுத்துவா, அப்புறம் அந்த போட்டை சுற்றிகிட்டே இருப்பா. 2 நாள் கழிச்சு திரும்பி போட்டு வந்து வண்டியில் ஏறும், இப்படியே வருவா. அவ்வளோதான்.
அது இயற்கைக்கு வந்து அவ்வளவு அழகான ஒரு கால்குலேஷன் உண்டு. நம்மளே மறந்தாலும் இயற்கை மறக்காது. அது அழகா திரும்ப 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 தானாகவே சில் பண்ணிட்டே இருக்கும். அதனால அது பாட்டு நீங்க வளர்ந்துட்டே இருங்கோ, நீங்க பலம் ஆயிண்டே இருங்க, அவ்வளவுதான். சின்ன செடியா இருக்கும் பொழுது ஆடு மேயறதுக்கு அப்படி முயற்சி பண்ணணும். பெருசான பிறகு அந்த ஆட்டை அதுல கட்டி போடுவாங்க, ஆடு நொந்து போகும். என்ன அநியாயம்! நான் அப்பயே சாப்பிட்டுருக்கலாம். இது நான் சாப்பிட்டுருந்தேன்னா என்னைக்கு கட்டி போட்டிருக்க மாட்டான். இது வளர்ந்துடுத்து என்ன கட்டி போட்டுட்டாளே, அவ்வளவுதான். அப்ப இந்த செடி ஆட்டுக்கிட்டே தன்னை காப்பாத்தி ஒரு வேலி போட்டு அந்த வேலிக்குள்ளே வளர்ந்துட்டே வரும். இது ஸ்ட்ராங் ஆன பிறகு அதே ஆடு இந்த மரத்திடத்துல கட்டுப்பட்டு நின்றுட்டே இருக்கும். ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்ப இதே மரத்தை உட்காந்து சாப்பிட தோணாது. அடப்போ இதை கட்டி போட்டா எங்க போகிறதுன்னு அடங்கி போகுது. அதனால வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஸ்ட்ராங் ஆகுங்க. என்ன அவமானங்களோ எல்லாம் அப்படியே ஏத்துக்கோங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசுல உள்ள வச்சுட்டு புலம்பாதீங்கோ. காலம் வரும் அப்படின்னு அந்த வெஞ்சன்ஸும் வேண்டாம். இன்னைக்கு சொல்லியிருக்கா ரைட்டு, இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணல, இதுக்கு நான் ரிப்ளை பண்ணல, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒன் ஃபைன் மார்னிங் இன்னைக்கு கதை கேட்டாச்சு, நாளையிலேருந்து இப்படியே மாடுன்னா நான் சொல்ல மாட்டேன். சுட்டுக்கு போகிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா சரி சொல்கிறாளா சொல்லட்டும். உங்கள் பாதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் பாதையில் போயிட்டே இருக்கணும். நான் தூத்துக்குடியில் ஒரு வயசானவர் தான் எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தார். அப்போ ரோட்டில் போகும்போது ஒருத்தன் பின்னாடிலே ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தான். அவர் சொன்னார், தம்பி நீ உன் வழியில் போயிட்டு இருக்க, நீ சரியா போறாய். அவனுக்கு வேணும்னா அவன் ஸ்பீட் எடுத்து ஓவர்டேக் பண்ணி போட்டோம். நீ அவனுக்காக ஸ்பீட் எடுக்கிறதோ இல்லாட்டி பயப்படுறதோ அவசியமே கிடையாது. நீ ஓம்பா, அவனுக்கு வேணும்னா அவன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கட்டும். நீ சரியா ஓன் ட்ராக்ல லெஃப்ட்ல தான் போயிட்டு இருக்க. ரைட்ல நீ ரைட்ல போனாலும் அவன் ஹார்ன் அடிச்சா நியாயம். நீ ஓன் ட்ராக்ல சரியா போகும் பொழுது நீ எதுக்கு கவலைப்படுற? ஹார்ன் அடிச்சான்னா அவன் பாட்டுக்கு போட்டோம். நீ சிக்னல் நிற்கிற, சில பேர் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு வேணும்னா அவன் ஒன்றை தாண்டி சிக்னலை தாண்டி போட்டோம். நீ சிக்னல் வர வரைக்கும் நீ நில்லு. நீ சரியான பாதையில் போயிட்டு இருக்க. நீ ரூல்ஸை, நீ டிராஃபிக் ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணு. அப்போ எவனா இருந்தாலும் ஒன்று உனக்கு அடங்கணும், இல்லாட்டி அவன் தனியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும். மற்ற எதுக்கும் விலை கொடுக்க. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை பாடம் எனக்கு. நிஜமாவே அது வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கொடுத்தது. இல்லாட்டி அவள் என்ன சொல்கிறாளோ, இவன் நினச்சிப்பாளோ, இவன் அப்படி நடந்துட்டான்னா அவளுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுறணும். யாருக்கும் யாரும் தொந்தரவே கிடையாது. நாம் நம்ம வழியில் தெளிவாக போயிட்டே இருக்கும் பொழுது அது எப்படி யாரும் நம்ம தொந்தரவாகும்? அதனால அக்காபாய் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆகிறா. கூட வந்த உத்தவ் கல்யாண் சுவாமிக்கெல்லாம் கூட கஷ்டமா இருக்கு. ஆனா இவள் அசரவே இல்லை. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. அதுதானே வேணும். குரு எதிர்பார்க்கறதுன்னா நீங்க ஸ்ட்ராங் ஆகிறது தான். சிங்கம் வந்து சிங்கக்குட்டிய சிங்கமாக தான் ஆசைப்படுறது, பூனையா ஆக ஆசைப்படாது. போராடுங்கோ, ஜெயிச்சு வாங்கோ. அந்த அக்காபாய் கிட்ட தான் இவளை விட்டுருக்காரு. அப்ப எப்படி இருப்பாவ? சமர்த்த ராமதாசர் அவளை நம்பி இவளை ஒப்படைக்கிறாருன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பா அக்காபாய். மீதி விஷயம் நாளைக்கு. ஸோ 100வது நாள் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். இதேதான் எல்லா நாளுமே 100வது நாள் ஸ்பெஷலாக தான். உலகம் என்ன வேணா சொல்லட்டும், எப்படி வேணா நடத்தட்டும், உங்களை எப்படி வேணா அதுக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கோம் உங்களை பத்தி. அது நமக்கு என்ன கவலை? உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியுமே. தங்கம் வந்து நான் பெரிய ஆளுன்னு சொல்லி தகரத்தோடலாம் கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. ஜாலியா விட்டுருணும். ராதே கிருஷ்ணா. 100 நாள் கேட்டுருக்க. இதுவே வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय.
जय हिंद, भारत माता की जय, जय बोलो वेना बाई की जय, जय बोलो अक्का बाई की जय, राधे कृष्णा।